ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் வந்து சம்ஸ் புரியும். அதனால ஃபர்ஸ்ட் சம் நினைச்சலாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இஸ் ஜீரோ அ ரேஷனல் நம்பர். முதல்ல ரேஷனல் நம்பர்னா என்ன அப்படின்னு நமக்கு என்ன செய்யணும் தெரியணும். வேற ஒன்றும் இல்லை. ரேஷனல் நம்பருக்கு ரெண்டு கான்செப்ட் தான் முக்கியமான கான்செப்ட். ஒன்று வந்து P by Q அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்ல அது இருக்கணும். ரேஷனல் நம்பர் P by Q என்னன்னா ரொம்ப ஈஸி. மேல ஒரு நம்பர் இருக்கணும், பை கீழே ஒரு நம்பர் இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய Q வந்து ஜீரோவா இருக்கக்கூடாது. ஏன் ஆல்ரெடி நமக்கு தெரியும். கீழே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 by 0 அப்படின்னா அது இன்ஃபினிட்டிவா நமக்கு என்ன செய்யும் மாறிடும். ஸோ இன்ஃபினிட்டிவ் வரக்கூடாது. கீழே ஏதாவது ஒரு நம்பர் என்ன செய்யணும். ஐ மீன் 1 2 3 அப்படிங்கிற நம்பர் என்ன செய்யணும் நமக்கு டினாமினேட்டர்ல கம்பல்சரி இருக்கணும். இந்த ரெண்டே கான்செப்ட் மட்டும் தான் முக்கியமானது. இப்படி இருந்துச்சுன்னா அது ரேஷனல் நம்பர் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கவனிங்க. இஸ் ஜீரோ a ரேஷனல் நம்பர்? ரேஷனல் நம்பரா அப்படின்னு கேட்குறாங்க. ஜீரோ வந்து ஒரு ரேஷனல் நம்பரா அப்படின்னு நினைச்சாங்க கேட்குறாங்க. கேன் யூ ரைட் இன் த ஃபார்ம் ஆஃப் P by Q அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ P by Q ஃபார்மெட்டை என்ன செய்யுங்க அதை எழுதுங்க முடியுமா அப்படி பார்த்துட்டு where P and Q are integers and Q not equal to 0. ஸோ இது ஒரு இன்டிஜர்ஸ்ல இருக்குது என்ன செய்றாங்க P by Q ஃபார்மெட்ல இருக்குது. Q எழுத நமக்கு 0 இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு ரேஷனல் நம்பரான்னு கேட்குறாங்க. ஸோ கவனிங்க, நமக்கு வந்து ஜீரோக்கு கீழே என்ன நம்பர் போட்டாலும் அது ரேஷனல் நம்பராக நிச்சயம் ஆட்டோமேட்டிக்காகவே நிச்சயம் அது மாறிடும். கீழே வந்து நிச்சயக்கூடாது. நமக்கு 0 இல்லாமல் இருந்தால் வேற ஏதாவது நம்பர் இன்டிஜர் நம்பர் நம்ம ஏதாவது கீழே கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நிச்சயம் அது ரேஷனல் நம்பராக மாறிடும். ஸோ ஆன்சர் என்னது எஸ், ஆமா அப்படி கொடுத்துட்டு 0 இஸ் a ரேஷனல் நம்பர். இட் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் P by Q. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம். இது ஆமாங்கிறதுக்கான ப்ரூஃப். ஓகேவா? ஸோ 0 by 1, 0 by 2, 0 by 3, 0 by 4 அப்படியே நினைச்சலாம். 0 by எனி நம்பர் வரைக்கும் நினைச்சலாம் நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆர் ரேஷனல் நம்பர்ஸ் வேர் P by Q ஆர் இன்டிஜர்ஸ் அண்ட் Q நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி ஒரு ரேஷனல் நம்பர் கொடுக்கும்போது Q வந்து நாட் ஈக்குவல் டு 0 இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஐ மீன் கீழே ஏதாவது நம்பர்ஸ் இருந்து மேலே 0 இருந்துச்சு அப்படின்னா அது கம்பல்சரி ரேஷனல் நம்பர்லாம் நிச்சயம் வரும் அப்படின்னு சொல்றாங்க.